ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தாலும் இருக்கும் அந்த அளவு இருந்ததா? பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பரா இருக்கு. பார்ட் 3 வருது. கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா பார்ட் 3க்கான இது கொடுத்திருக்காங்களா, லீட் ஏதாச்சும் கொடுத்திருக்காங்களா இல்ல வீடியோஸ் மேட்ச் போட்டுருக்காங்களா? வரும்னு சொல்லிருக்காங்க. வெயிட்டிங் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. என்ன சொல்றாங்க, கதை நல்லா இருக்கா இல்ல எப்படி? இந்த படம் மொக்கையா தான் இருக்கும். வரப்போற படம் நல்லா இருக்கும். பார்ட் 1 மாதிரி இருக்கா? பார்ட் 3க்கு லீட் கொடுத்திருக்காங்க. ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, கடைசி வரை உட்கார்ந்து பாருங்க. படம் எப்படி இருந்துச்சு? வணக்கம். இந்தியன் 2 கோயம்பேடு ரோஹினியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஓகே, படம் நல்லா இருக்கு. இந்தியன் 1 எதிர்பார்க்காம இந்தியன் 2 வந்தீங்கன்னா இந்தியன் 2 சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சார் யூத்து, ஒரு கமல் சார் வயசானவர். ஆனால் ஒரு கமல் சாருக்கு டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்டர்டைன்மெண்ட்டு. அப்புறம் கவுண்டமணி செந்தில் சார் காமெடி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் எதிர்பார்க்காம இந்தியன் 2ன்னு வந்தோன்னா இது இந்தியன் 2 சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பிரம்மாண்டம் அது எல்லாமே ஓகே. இப்போ இந்தியன் 2 இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டத்தில் இங்கே நம்ம படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவரை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாக இப்போ போட்டுட்ருக்கேன். என்னால் முடியவே இல்லை. ஆனால் கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் 5-6 வருஷமாக எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கிட்டு நடித்தார் அப்படின்ற பயங்கரமான ஒரு வியப்பு தான். தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் சார் அவங்களோட தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்து கூட சுபாஸ்கரன் சாரோட படம் கூட அஜித் சார், ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. கம்பேக் இந்தியா, ஒரு முறை இருமுறை அறுமுறை கம்பேக் இந்தியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஓவராலாக வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு படம். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப டிஸ்எக்ஸ்பெக்டட் ஆகிட்டேன். ஏன் நான் வந்துட்டு படம் என்னடா சரி நம்ம எப்படியோ எதிர்பார்த்தோம், படம் நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா லஞ்சம் 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 இந்த படம் தான். அதுதான் கான்செப்ட். ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சோகமா போற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்தியன் 1 பார்த்துட்டு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இந்தியன் 2 அதுக்கு ஈக்குவலா இல்லங்கறாங்க. அதான் அந்த டெலிபோன் மணி போல்ஸ் லித்தவலிவலா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ மிஸ் ஏ ஆர் ரஹ்மான். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஏ ஆர் ரஹ்மான். ஓகே, இல்லாத போது என்ன பண்றது? we need to accept. ஆனா பிஜிஎம்ஸ் வைஸ் ஏ ஆர் ரஹ்மான் தலைவர் வர சீனு அல்லுது. 2K கிட்ஸ் எல்லாம் கில்லுது. வேற லெவல்ல படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? நீங்க தங்க கக்குசுலியாடா வைக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்பு அங்கேயே தங்க வீட்டுக்குள்ளே வந்து கேப்ல ஆப்பு வைக்கிறாரு. கதையை சொல்லிட்டேன்னா எல்லாரும் போக மாட்டாங்க. அதனால எனக்கு 1000 கோடி எனக்கு வேணும். ஓகேவா? தலைவனுக்கு 1000 கோடி இதை அடிச்சு நம்ம தமிழன்னா எல்லா நாட்டுக்காரனும் சிறப்பாக நம்மளை பார்க்கணும். ஓகேவா? எல்லா ஸ்டேஜ்லேயும் ஃபுல்லாக டிக்கெட்டு கிட்டத்தட்ட 7000 ஷோ போட்டிருக்காங்க. 1000 தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க. அதை விட ₹1 கூட யாரும் லஞ்சம் இல்லாமல் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க. அதில் வந்து அவர் சார் வந்து ஜெயிச்சிட்டாரு. நம்ம உலக நாயகர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? இந்த படம் அவர் வரலாற்று மிக்கதுலேயே விக்ரம காலி பண்ணி, அதாவது வசூலில் காலி பண்ணி இது 1000 கோடி அடிக்கும். 3வது வீரசேகர சேனாதிபதி வந்து இறங்குறப்ப ட்ரைலர் காட்டினாங்க. வேற லெவலு. அடுத்த வருஷம் வந்துடும். இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் வந்த உடனே இது ஆஸ்காருக்கு போகுது. தேசிய அவார்டு வாங்குது. அவரோட கிரீடத்துக்கு மேலே கிரீடமாக வைக்கிறோம். அந்த நாரப்பைய, செத்த பைய, அந்த பைய, இந்த பைய எல்லாம் சொல்லிட்டவனுக்கெல்லாம் லெட்டர் போட்டீங்களடா. டேய் தமிழர்களா, அட இந்தியர்களா, இவருக்கு ஒரு தந்தி அடிங்கப்பா. உலக நாடுகள் ஃபுல்லா தந்தி அடிங்கப்பா. வாழ்த்து தந்தி அடிங்கப்பா. அதுதான்ப்பா நீங்க அவருக்கு செய்யற சிறு தொண்டுப்பா. ஓகேவா? ஓகே ஜி, இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. உங்க ஸ்டைல்ல ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருங்க. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுலுக்கெடுக்க போறாரு, சுலுக்கெடுக்க வராரு. படம் பயங்கரமா இருக்கு. என்னன்னா லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படி பண்ணி பயங்கரமா நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ், நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், நாட்டில் நிறைய தப்பு நடக்குது, அந்த தப்பை சரி பண்ண போனா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதை மெயினா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தப்பை தடுத்தா கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும். அது அந்தந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும்ல, அதை ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட். என்ன ஒன்று, காமெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம், காமெடி கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓவராலாக சூப்பர். ரஜினிக்கு ஒரு சிவாமா, கமலுக்கு ஒரு சங்கர். என்ன ப்ரோ கம்பேரிசன் பண்ணி வந்துட்டு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா 3 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது படம் டியூரேஷன் எவ்வளவு நேரம் ஆகுது? 3 hours. 3 hours. 3 hours உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கா? போர்லாம் அடிக்குது. சூப்பரா போர்லாம் அடிக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? இல்ல அவ்வளவு பிடிக்கல. எதனால பிடிக்கல? எதனால என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்? இம்ப்ரூவ் சங்கர் படம் மாதிரியே தெரியல. அது சுத்தமா சங்கர் படம் மாதிரியே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த எசன்ஸே கெடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஒரு கல்ட் கிளாசிக். நேத்தி தான் படம் பார்த்தேன். அவ்வளோ கல்ட் கிளாசிக்கா டைலாக் வைஸும் சரி, அந்த ஸ்க்ரீன் எலிவேஷன், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருக்கும். சேனாபதி கேரக்டர், அந்த வீரசேகரன் சேனாபதி கேரக்டர் பேசாமலே அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல. இதுல பேசிக்கிட்டே இருக்காரு, பார்க்கவே முடியல. அந்த ஆக்டிங்கை ஃபீல் பண்ண முடியல. அந்த அந்த உண்மையிலே கமல் சார் பேசுற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த கேரக்டர் பேசுற மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. என் பேரு நிரஞ்சன். நான் இந்தியன் 2 படம் பார்க்க வந்தேன். இந்த படம் இந்தியன் 2 படம் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு இந்தியன், நான் ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் சொல்லிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து நல்ல ஒரு இந்த படம் பத்தி சொல்லணும்னா அந்த இந்தியன் 1ல வந்து அதே ஸ்டோரி தான். ஆனா வந்து இந்த படத்துல எப்படின்னா ஒரு இந்தியன் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான இந்தியன் அவனுடைய நாட்டுல நடக்கிற ஊழல்கள், கரப்ஷன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவன் நாட்டை ஒரு நல்ல நாடா மாத்துறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்றான் ஒரு இந்தியன்றதான் இந்த படத்தோட கதை. அருமை சார். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கா இல்ல சொதப்பிட்டுருக்காங்களா? மியூசிக் டைரக்டர் அனிருத் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. படம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் நல்லா பண்ணலையா? கமல்ஹாசன் எப்படி பண்ணியிருக்காரு சார்? அவர் வேற லெவல் சார். சார் இந்த மாதிரி மேக்கப் போட முடியும் முதல்ல. இப்போ இருக்கிற இந்த மாதிரி மேக்கப் போட முடியுமா? அந்த மேக்கப்ல அவர் காட்டிட்டார்ல, அவர் எப்படிப்பட்ட எல்லா உலகமே தெரியும். அவர் வந்து இந்த வயசுல கூட இப்படி பண்ணாரு பார்த்தீங்களா? யாராலும் பண்ண முடியாது, வேற ஒருத்தரோட வர முடியாது. அந்த அளவு நடிகர்களுக்கு அடுத்தது இவர் தான். காத்தா வந்துட்டாரா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் எப்படி இருக்குடா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குக்கா? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். ப்ரோ படம் வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் பண்ணல ப்ரோ. ஒன் வேர்ட்ல சொன்னோம்னா ஒர்த்தாவும் இல்லை, ஒஸ்டாவும் இல்லை, ஓகேவா தான் இருக்கு. என்ன விஷயம்னா ரொம்ப வந்து எதிர்பார்ப்புல வந்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வந்து சங்கர் சாரோ இல்லை கமல்ஹாசன் சாரோ வந்து அதை சுக்குநூறா உடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பெருசா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம்லாம் வந்து இல்லவே இல்லை. அவங்க ஒண்ணு எடுத்திருக்காங்க, ஒரே விஷயத்த மாத்தி 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 எடுத்திருக்காங்க. ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. பழைய படத்தோட கம்பேர் பண்ண இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணாதீங்கறாங்க. பட் கம்பேர் பண்ணி இது டவுனா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியன் 1லயே வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கும் ப்ரோ. அது வந்து அந்த காலகட்டத்துல யாருமே வந்து அது கண்டுக்கல. அது அவ்வளோ, அதுவும் இல்லாம பெரிய விஷயமா பார்த்தாங்க. 2 கமல் வந்து மாறி மாறி வந்தனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனா ஈவன் நான் வந்து 2 மணிக்கு இன்னைக்கு நைட் 2 மணி வரைக்கும் இந்தியன் 1 பார்த்து தான் வரேன். அந்த வைப் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்து தான் வந்தேன். ஆனா அப்படி இருந்தும் இந்தியன் 1 வந்து எனக்கு பெருசா தெரியுது ப்ரோ. அது ஒரு மலை மாரி இருந்தா இது வந்து ஒரு குன்று மாதிரி தான் இருக்கு. ஐகானிக்கா ஒரு ஹை மொமெண்டே இல்ல படத்துல. எப்படி அது ஒன்னும் சொல்ல விரும்பலங்க. படமே மாசின் எதனாச்சும் இருக்கா கமல்ஹாசன் அவர்களுக்கு? மாசின் கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒரு சீன்ல வரும், அதான் மாசா இருந்துச்சு. பாட்டுல எப்படி இருந்துச்சு? அனிருத்தோட பாட்டு எப்படி இருக்கு? பாட்டு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படத்துக்கு ஏத்த மாதிரி எந்த பாட்டுமே இல்ல. கம்பாக்கின்னு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த கதறல்ஸ் ஏதோ இருந்துச்சு, மத்தபடி எதுவுமே இல்ல. அந்த பாட்டுல படத்துல வந்து நல்ல பாட்டே பாரா, அது படத்துல இல்ல. அப்புறம் என்ன பண்ண, நான் இருந்ததுல கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். அதை விட மட்டும் தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் அது ஓகே தாங்க. ரொம்ப அதான் சொல்றேன்ல, ஹை பாயிண்ட் எதுவுமே இல்ல, ஓன்னு சொல்ற மாதிரி படத்துல எதுவுமே இல்ல. கடைசியில கிளைமாக்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்களா? ஆமா. அப்ப சிந்திக்க வேண்டிய டைலாக் எல்லாம் சிரிக்கிறாங்க. டைலாக்ஸ்ல எப்படி இருக்கு? அவர் பிரச்சனை என்னன்னா, சிந்திக்க வேண்டிய டைலாக் 20 வருஷமா அதே தான் சொல்லிருக்காங்க மறுபடியும். ஸோ ஒரு பாயிண்ட் மேல அழுத்து போச்சுங்க. சங்கர் அதே கதை வச்சு 6 படம் எடுத்தாரு. இனிமே என்ன பண்றது? என்ன சொல்ல வராங்க கதையில? அதான் அந்த இந்தியன் 1ஓட கண்டினியூஷன் தான் ஃபுல்லாவே இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. மற்றபடி அனிருத் மியூசிக் வழக்கம் போலதான். ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குது. எதிர்பார்த்து திருப்தி படுத்தல உண்மையிலே. அது சொல்லப்போனா படத்தோட டைட்டில் கார்டுல என்ன பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் போட்டாங்க. அப்பவே டவுட்டா இருந்துச்சு. ஸோ பார்ட் 1ல இருக்க மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய சீன்ஸ்ல. மற்றபடி ஓகே. ஓவரால் கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து பார்ட் 3க்கான ஹைப்பை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்ம எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்தியன் 1 பார்த்துருந்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதே கரு தான் இருக்கா? நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரல. சூப்பரா இருக்கு இந்தியன் 2 and 3க்காக வெயிட்டிங். ஓகே, 3க்காக வெயிட் பண்றீங்க. படம் நல்லா இருக்கலாம். என்ன சொல்ல வராங்க? நான் அதான் இது மாதிரி தங்கத்தில் டாய்லெட் கட்டுறானுங்க, அது இது கட்டுறானுங்க, எல்லாத்தையும் ஒழிக்கணும், அவ்வளோதான். அது ஒழிச்சா எல்லாருமே புவர் ஃபேமிலியெலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மிடிலோட இருப்பாங்க. எல்லாம் எஃப்டிஎஃப்எஸும் பார்க்கலாம், இப்பயும் விட மாட்டாங்க நார்மல் பீப்புள் இது ஏஜ் இது மாதிரிலாம். அது நம்மளை மாதிரி எல்லோரும் க்ரோ அப் ஆகலாம், இது மாதிரின்றதுக்காக படத்தை லேக் இருக்குன்னு சொல்கிறேன். படத்துல எந்த லேகுமே இல்லை. லேக் இருக்குன்னா நீ போ.
நான் அப்புறம் பேசிக்கிறேன், தனியா வந்து ஒன்று பேசுறேன். ஓகேவா? வேற என்னடா? இன்ஸ்டாகிராம்ல வந்து டெய்லர் அக்கா, அம்மா யோகா அக்கா இந்த மாதிரி நிறைய அக்கா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா. தனி ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. புரியல. சுகந்தி அக்காக்கு தனி ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். சினிமால தான் எனக்கு இடம் தரல, நானா தான் இந்த சினிமாவுக்கு ஒரு இடத்த தரேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அவ்வளவுதான். இந்தியன் 2 உண்மையா தாத்தா வராருன்னு அந்த ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிச்சு. படம் வரும்போதே என் பொண்ணு கூட வராரு, என்னப்பா தாத்தா வராரு, நீ மட்டும் பார்க்க போறியா, நான் வரேன் அப்படிலாம் சொன்னாங்க. இருப்பப்பா, நான் வந்து இப்போதான் ஏதோ ஒரு கலை உணர்வுகளோட சிலதெல்லாம் கற்றுக்கலான்னு வரேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன், அப்புறம் ஃபேமிலியாக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வந்தேன். அந்த இந்தியன் தாத்தா 2 வரும்போது நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனேன். நான் பக்கத்தில் கேட்டேன், தாத்தா வந்துட்டாரான்னு கேட்டேன். ஒன்றும் வரல பாஸ், நீ பயப்பட அப்படின்னாரு. இது எதுக்கு பெருசா பில்டப் பண்ணி அவங்க அப்பனை அவங்க காட்டி கொடுத்து இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கான ஆரம்பத்துல அவர் தான் சொல்லுவாரு, நான் வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸுக்காண்டி நான் வந்து 40 வயசு மேல இருக்க நான் பேச மாட்டேன், 40 வயசு கீழே இருக்க நான் பேசுறேன், ஆரம்பத்துல அவர் தான் சொல்லுவாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அந்த சாரை வந்து பயங்கரமா வந்து பண்ணிருப்பாரு. அந்த ஒரு விஷயம், ஏன் அந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணல, ஏன் அந்த ட்ரம்ப் கார்டு, நான் ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும், எஸ்.ஏ. சூர்யா சார் ஏன் அவரை யூஸ் பண்ணல, அது எனக்கு ரொம்ப பெரிய லெவல்ல கொடுக்கல. மோர் ஓவர் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் எனக்கு நடிக்க கொடுங்க சார், சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், ஏன் சார் எனக்கு கொடுக்கல வாய்ப்பு, கொடுத்துதான் நான் நல்லா பண்ணிருப்பேன் சார், ஏன் சார் அடையோ எஸ்.ஏ. சூர்யாவை காணாமே சார் அங்க, இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அவரை காணோம். எங்க யாச்சு எஸ்.ஏ. சூர்யா பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு 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 அதாவது ஒரு படத்துக்கு வந்தா கம்ப்ளீட் எஸ்.ஏ. சூர்யாவா இருந்தா இன்னும் நடந்திருக்கும். தேவையில்லாத நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது இதுன்னு சொல்லி கொடுத்தது விட எஸ்.ஏ. சூர்யாவுக்கு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு படம் நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு எஸ்.ஏ. சூர்யா. ஏன் யூஸ் பண்ணுங்க? பொதுவாகவே பார்ட் 1 வந்ததுக்கு அப்புறம் பார்ட் 2 வந்து சரிவு ஏற்படும் சொல்லுவாங்க. இப்பவும் அந்த கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. பார்ட் 1 அளவுக்கு இல்லங்கிறாங்க. ஆமா, அது எப்படி இருக்கு நீங்க? அதான் நான் சொன்னேன். அதுல வந்து கமல் சார் டெலிபோன் மணி போல் சிரிப்பதுதான், கமல் சார் மனிஷா கொய்ரால ஒரு காம்போ இருக்கும், கவுண்டமணி செந்தில், அது வந்து ஒரு கமர்ஷியல், எப்படி ஜென்டில்மேன் காதலன் மாதிரி அது ஒரு கமர்ஷியல் ஐட்டமா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் சீரியஸா போகுது, காமெடி இதுல கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது அதுல இருக்கிற மாதிரி சாங் 5-6 சாங் இல்ல, இதுல 2 சாங் ஓப்பனிங்கா வந்துருது, அதனால அது முடிஞ்சு. ஓகே, அண்ட் பாட்டுல எப்படி இருக்கு? பாட்டு அந்த தாத்தா வர போற அந்த இது ஓகே, ஆமா அது அந்த 2 இது ஓகே. அதுல பாத்தீங்கன்னா அதுல இந்தியன்ல பெரிய பிளஸ் என்னன்னா பச்சை கிளிகள் தோளோடுங்கிற ஒரு விஷயம் உண்டு, ஏசா சாங், அதெல்லாம் அந்த படத்துக்கு பலத்தை உண்டு பண்ணுச்சு. இதுல அந்த மாதிரி விஷயம் மிஸ்ஸிங். ஆனா படம் பார்க்கலாம், உலகநாயகன் சிறப்பா நடிச்சிருக்காரு, எதுக்குமே பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அதை எதிர்பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்கும். யூசுவலா சங்கர் சாரோட படம்னாலே பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம் பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பாக்குற மாதிரி ஒரு. சங்கர் சார்னாலே ஒரு பிரம்மாண்டம். அது இப்போ ஒரு சிம்பிளா ஒன் லைனா சொல்லணும்னா, லைக்கா ராவா ஒரு படம் பண்ணியிருக்காங்க, சங்கர் சார் செதுக்கி பண்ணியிருக்காரு, கமல் சார் கலக்கலா நடிச்சிருக்காரு, சித்தார்த்து செம்மையா நடிச்சிருக்காரு, அனிருத் அசத்தலா மியூசிக் போட்டிருக்காரு, அந்த மாதிரி மனோபாலானா மாசா நடிச்சிருக்காரு, நடுவுல பாடியாச்சு. இப்போ வந்துட்டு லியோ படத்துக்கு லியோன்னு ஒரு பெரிய பாட்டு கொடுத்து ஒரு ஹிட் கொடுத்தீங்க. இந்தியன் 2 இது ரிலேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்க ஸ்டைல்ல? அத தாத்தா வராரு, அது வந்து அனிருத் போட்டாரு, உங்க வாயில நீங்க ஒன்னு போடுவீங்களா? பிளாக் பஸ்டர் ஹிட் இந்தியன் 2 ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் இந்தியன் 2 ஹிட். ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் வெரி மச். தேங்க் யூ. சித்தார்த்தோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சித்தார்த்தோட ரோல் வந்த வரைக்கும் லைக் எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப பூமராங்கா இருக்கு, ரொம்ப பூமரா இருக்கு. எப்படின்னா பூமர் மாதிரி ரொம்ப பூமரா இருக்கு. எப்படின்னா அவர் வந்து பேசிட்டு இவரை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருக்கு, ஒரு ரெவல்யூஷனாவே கிரியேட் பண்றாங்க. லாஸ்ட்ல அவரே வந்துட்டு நீ தேவையே இல்லை, ஒன்னாலதான் நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு சைல்டிஷா இருக்கு அந்த கேரக்டர். அது அந்த வந்ததும் போன எதுக்கு போனங்கிற மாதிரியே தெரியல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பாட்டுல அந்த அளவுக்கு தாத்தாக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு, படத்துல அந்த மாதிரி இருக்கா? இல்ல, நீங்க படத்துல அவர் வராரு, அனிருத் அங்க இந்த மாசா பிஜிஎம் போடுறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட இந்த ரெஸ்பான்ஸே இல்ல, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்ல. கதறல் பாட்டுக்கு இல்லையா? கதறலுக்கு மட்டும் தான் இருந்துச்சு, அதுவும் அனிருத் முன்னாடியே போட்டு அந்த அந்த அனிருத் வைபுங்கிற இருந்ததுனால மட்டுமே, தவிர கமல் ஹாசனோ இல்ல சங்கர் படம் மாதிரி சுத்தமா இல்ல. இந்தியன் 3 இமயமலை மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். இல்ல இருந்த ஹைப் எல்லாமே கம்மி தாங்கிறீங்களா? பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணாங்க இந்தியன் 2க்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷனும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2.0 பண்ணதுலாம் பெரிய ப்ரொமோஷன், அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை லைக்கா ப்ரொடக்ஷன். ஆனா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து
பார்ட் 2 எடுக்கிறேன்னு தமிழ் சினிமாவை கெடுக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படங்கள்லாம் அதாவது இது படம் எடுத்தது பெஸ்ட். ஆனா இந்த பட்ஜெட்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டேரக்டர்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் மேலும் நல்ல தரமான படங்கள், இந்த மகாராஜா மாதிரி படங்கள்லாம் வந்து வந்திருக்கும். அதை வந்து தமிழ் சினிமா வந்து மிஸ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து கேட்டீங்க எதற்காக நான் குதிரையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அது ஆமாம், அது படம் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக கூல் சுரேஷ் வந்து குதிரையில் வந்தார் அப்படின்றது. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க இது வந்து கமல் சார் கெட்டப் மாதிரியே இல்லை அப்படின்னு. ஏப்பா எனக்கு எப்படிப்பா கமல் சார் கெட்டப் வரும்? அது கமல் சார் வேற, கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இது வந்து கூர்க்கா மாதிரி இருக்கு, கூர்க்கா கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், கூர்க்கா கூல் சுரேஷ் மாதிரி தான் இருக்கு. அது எனக்கும் தெரியும். இன்று முதல் கூல் சுரேஷ் கூர்க்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சந்தோஷமா? வெந்து தணிந்தது காடு, கூர்க்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு போடு. பாருங்க நல்லா இருக்கு. FDF ஃபர்ஸ்ட்னாலே நல்லா இருக்கு. அதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு.